ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நிறையா ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் செஞ்சிட்ருக்குறோம். ரொம்ப கம்மியான ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கிற சைட்டும் இருக்குது, ரொம்ப அதிகமான வர சைட்டும் இருக்குது. கம்மியாக வர சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், எக்ஸாம்பிள் எம்டெக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே அதிகமான வர அமௌண்ட் வர வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் சைட்லாம் இருக்குது. அது நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறோம், டெலிகிராமில் வர மெசேஜ் ரிப்ளை பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் வர லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நம்மளுடைய பேர், நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். ஸோ ஏன் இதை கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் நமக்கு வேணும். அது எப்படி வந்தாலும் சரி, நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுறத ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறாங்க. அது எங்கேருந்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடநாட்டு சைட்லேருந்து தான் அதிகமாக பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது லைவாகவே நான் செஞ்சு அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்திருக்க மாதிரி தான் எனக்குமே ஒரு டெலிகிராமில் மெசேஜ் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். நாங்கள் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஃபஸ்ட்டு அப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாய் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்மளும் ஹாய் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, வி ஆர் ஏ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃபார் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணி தரதா மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஹாய்ங்கிற மெசேஜுக்கு ரிப்ளை திருப்பி ஹாய்ன்னு அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிப்ளை வரும். என்னடா இது ரிப்ளை எப்படி வருது? சரி, மார்க்கெட்டிங் அப்படின்னு தான், இந்த மார்க்கெட்டிங்னாவே நமக்கு பிடிக்காது, எதுக்கு இதை நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சார், வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் ஒரு சில லிங்க் கொடுப்போம். என்ன லிங்க் அப்படின்னா, ஃபேஸ்புக் பேஜு, இல்லை யூடியூபோடைய வீடியோ பேஜு, இல்லை சேனலோடைய பேஜு, இந்த மாதிரி பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமுத்துனீங்கன்னா போதும், இல்லை லைக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், இல்லை ஒரு 30 செகண்டுக்கு வரைக்கும் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இல்லை ஒரு லைக்குக்கு 50 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே 50 ரூபா ஒரு சப்ஸ்கிரைபருக்கே கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரி எதுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே நான் ஓகே சொல்லிட்டேன். நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்னங்க சொல்லுங்கன்னு சொன்னப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெலிகிராமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இருக்குது அப்படின்னேன். சரி ஓகே, டெலிகிராமில் அக்கௌண்ட் இருக்கா, நாங்கள் டெலிகிராமில் ஒரு யூசர் நேம் கொடுக்குறோம், அந்த யூசர் நேம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு டைரெக்டாக லிங்க் அனுப்பிச்சுட்டாங்க, யூடியூபோடைய லிங்க் அனுப்பிச்சுட்ருக்காங்க. நான் லிங்க்கை ஓப்பன் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த நிமிஷமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இதே டெலிகிராமில் அனுப்புங்க, நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாதிரி 3 அனுப்புனாங்க. 3 அனுப்பி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க. ஒரு டாஸ்க்குக்கு 3 சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் 3 லைக் நீங்கள் பண்ணணும். அதுதான் ஜாபு. நீங்கள் இந்த ஜாபு செஞ்சதுக்காக உங்களுக்கு 150 ரூபா நாங்கள் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். உங்கள் சேல்ரி இதுதான்னு சொல்லிட்டு சேல்ரி கோடுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. சேல்ரி கோடா? என்னடா புதுசாக சேல்ரி கோடெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கு ரிப்ளை பண்ணேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக இதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டு இருக்கிறாங்க, அதாவது அக்கௌண்ட் மேனேஜர்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய டெலிகிராம் போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது டாஸ்க் மட்டும் தான் நான் கொடுப்பேன், அக்கௌண்ட் மேனேஜர் தான் அவங்க சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கலந்துக்கிட்டாங்க. அக்கௌண்ட் மேனேஜருக்கு போய் கான்டாக்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி உங்கள் பேர், உங்களுடைய ஏஜ், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்த சிட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் ஃபில் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. அதே மாதிரி அதில் ஃபில் பண்ணிவிட்டு நான் அனுப்பிட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டால், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க, இல்லாட்டி உங்கள் யூபிஐ ஐடி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட வந்து யூபிஐ ஐடி கிடையாது. ஸோ பேடிஎம்முடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்து அனுப்பிச்சுவிட்டேன். எதுக்கும் சரி அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் 150 ரூபா வந்து கிரெடிட் ஆயிரும்னு சொன்னாங்க. என்னடா சொல்கிறாங்க என்னன்னு தெரியல, சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து பேடிஎம் பேங்க்கோட பேலன்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க போட்ட அமௌண்ட்டு எனக்கு வந்துருச்சு. 150 ரூபா வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கும்போது இந்த அக்கௌண்ட் மேனேஜர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு யார் டாஸ்க் கொடுத்தாங்களோ அவங்க வந்து ஒரு குரூப் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப் லிங்க்கு போயிட்டு, அதுவும் டெலிகிராம் குரூப் தான், அந்த குரூப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் அடுத்தடுத்து வர டாஸ்க்கை வந்து நாங்கள் பின் பண்ணுவோம். அந்த பின் பண்ணுற டாஸ்க் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுத்துட்டே இருப்போம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அடுத்தது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டாஸ்க்கை வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தாங்க. அது டைமிங் வேறு, காலையில் வந்து 9லேருந்து நைட்டு 9 வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளார என்னென்ன டாஸ்க்லாம் நாங்கள் போடுறோமோ அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து 1/2 hour டைம். இப்போ இந்த நிமிஷத்தில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முடித்து அனுப்புனாலும் அடுத்த அரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து அடுத்தது கொடுப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரையல் கொடுத்தாங்களா, ரெண்டாவது டாஸ்க்கு 3 டைம் கொடுத்து 150 ரூபா கொடுத்தாங்க. 300 ரூபா ஆச்சு எனக்கு லாபம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 6 டாஸ்க் முடிச்சாச்சு. 7வது டாஸ்க் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளான்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளான் வந்து ரிவார்டு பிளானு. இந்த ரிவார்டு பிளானில் வந்து நீங்கள் மினிமம் 1000 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1300 ரூபா கொடுப்போம். அப்புறம் வந்து 10,000 கட்டினா 13,000 ரூபா கொடுப்போம். 25,000 கட்டினீங்க அப்படின்னா 30,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னடா இது பணம் கட்ட சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறமே தான் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இது வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி தான். பணம் கட்ட சொன்னாலே வந்து அது ஒரு வேலையே கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க்குக்கு எப்படி 50 ரூபா தர முடியும்? நம்ம கஷ்டப்பட்டு எம்டெக்கில் வந்து 3 சென்ட் 5 சென்ட் 6 சென்ட் 10 சென்ட்னு சொல்லி செஞ்சிட்ருக்கிறோம். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து எப்படி வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது? ஒரு செகண்ட் தான் ஆகுது. அதே தான் ஆகுது. அதுக்கு போய் எப்படி 50 ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வரும், எனக்கும் யோசனை வந்துச்சு. அப்புறம் தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நம்பர்லேருந்து வந்தால் விட்டுட்டேன், அதை பிளாக் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரில் புதுசாக வந்துகிட்டே இருந்துச்சு. புதுசாக வந்து நானும் வந்து இப்படியே ட்ரையல் பார்த்து அதிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வரைக்கும் அதில் வந்து எண்ணிக்கை பண்ணிட்டேன். இதே மாதிரி ட்ரையல் மட்டும் பண்ணி கிட்டத்தட்ட 10 நம்பருக்கு பக்கம் எனக்கு வந்து இதே மாதிரி வேலை கொடுக்குறோம், ஏஜென்சியிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் வந்து இந்த வேலை செய்யுங்க, அந்த டாஸ்க் முடிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் அதை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க அப்படி பண்ணிட்டுருக்குறாங்க. சமீபமாக நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 50 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு ஏமாற்றிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் ஏமாந்துருக்கிறதா வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க. எப்படி ஏமாந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 ரூபா கட்ட சொன்னாங்களா, அந்த 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் மாறிச்சு. 10,000 வந்து 50,000 மாறிச்சு. 50,000ங்கிறது 1 லட்சம், 1 லட்சங்கிறது 10 லட்சம். அப்படியே கணக்கு போய் அவங்க திரும்ப அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ 10 லட்சம் பே பண்ணாங்க. பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக அனுப்பிச்சி விட்டாங்க. சரி என்னடா அது 15 லட்சம் கிடைக்கிது, 5 லட்சம் லாபம் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைசியாக வந்து அவங்க 1 கோடி ரூபா வந்து கட்டியிருக்காங்க. எப்படியோ ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க, என்னன்னு தெரியல. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளைங்கான அமௌண்ட்டு வரல. இது வந்து போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி பண்ணது வந்து யார் என்னங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி நிறையா வந்து நம்ம ஆன்லைனில் நடந்துகிட்ருக்குது. இவ்வளோ ஈஸியாக வந்து எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல. டெலிகிராமு வாட்ஸ்அப் ரெண்டை யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஸோ இதுக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான்.
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லிவிட்டு அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, ஏதோ நம்பர்லேருந்து வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து நீங்கள் அது ரிப்ளை பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டு கொடுக்காதீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஃபைனலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. தேர்ட் பார்ட்டி, அதாவது இப்போ நான் வந்து பேடிஎம் பேங்க் வந்து ஒரு அடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு ஆபத்து கிடையாது. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, எப்போயோ ஒருக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டு வேறு எதுக்குமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பேமெண்ட் அனுப்ப சொல்லலாம். சும்மா வந்து ஒரு 150 ரூபா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி மெசேஜ் வர்றதில்ல. ஒரு வேளை வந்தால் உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை அடுத்தது ப்ரொசீட் பண்ணுங்கள், ட்ரையல் மட்டும் பண்ணுங்கள், அவங்ககிட்ட காசு கட்டிடாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.